धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेताः युयुत्सवः मामकाः पांडवाश्चैव किम अकुर्वत संजय கீதா சாஸ்திரத்தினுடைய முதல் ஸ்லோகமான இத்தை சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் கேட்டோம். தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம், தர்மம் விளையும் பூமி குருக்ஷேத்திரம். தற்போது முதல் ஸ்லோகத்தில் என்றோ தொடங்கிய நாம் தற்போது கீதையினுடைய இறுதி ஸ்லோகங்களை அனுபவிப்பதற்காக குருக்ஷேத்திர பூமியை அடைந்துள்ளோம். இந்த திவ்யதேசத்துக்கு எத்தனையோ பெருமகள் உண்டு. அவற்றுக்கெல்லாம் வரவேற்பு சொல்லுகிறா போலே, பெருமை சேர்க்கிறா போலே பிரம்ம சரோவர் என்கிற இந்த தீர்த்தம் காட்சி கொடுக்கிறது. இப்ப நீங்க சேவிக்கக்கூடிய இந்த புஷ்கரணி இந்த திவ்யதேசத்துக்கே ஏற்றம் கொடுக்கிறது. சரோவரம் ஏரி, நீர்நிலை. பிரம்ம சரோவரம் பிரம்மாவனுடைய நீர்நிலை அல்லது பிரம்மத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய நீர்நிலை. சுமார் 3600 அடி நீளமும் 1200 அடி அகலமும் கொண்டது இந்த சரோவரம். அப்ப அது ரெண்டையும் பெருக்கி எத்தனை ஏக்கர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். சுமார் 12 அடி ஆழம் கொண்டது. பல பல கட்டங்கள் சேர்ந்தது. பீஷ்ம காட், அர்ஜுன் காட், யுதிஷ்டிர காட், ஹனுமான் காட் என்ன இதுல பல கட்டங்கள் உள்ளன. குருக்ஷேத்திரங்கமிஷ்யாமி குருக்ஷேத்ரே வசாமியகம் ஏவம் சததம் ப்ரூயாத் சோபி பாபைஹி பிரமுச்சதே. குருக்ஷேத்திரத்தை நோக்கி செல்ல போகிறேன், குருக்ஷேத்திரத்தில் வசிக்க போகிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த சொன்னதற்கே பாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து விடுகிறான். மேலே இந்த குருக்ஷேத்திரத்திலே வசித்தால் அவன் எவ்வளவு பெருமகளை பெறுகிறான்கிறதை சொல்லவே தேவையில்லை. குருக்ஷேத்திரம் கமிஷ்யாமி குருக்ஷேத்திரே வசாமியகம். அங்க வசிக்கணுங்கிற மனோரதம், ஆசை, அங்க செல்ல வேணுங்கிற ஆசை. நாம பாரத தேசத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் ஓர் முறையாவது குருக்ஷேத்திரத்தை சென்று தரிசிக்க வேண்டாமா? பாபங்களை தொலைக்க வேணாமோ? இனி அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பாம்சவோபி குருக்ஷேத்ரே வாயுனா சமுதீரிதாக அபி துஷ்கிருத கர்மாணம் நயந்தி பரமாம் கதிம். குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற மண்ணு துகள்கள், அவற்றை காற்று எடுத்துக்கொண்டு வீசி வருகிறது. அந்த காற்று நம்ம பேர்ல வீசுகிறது. அந்த மண் துகள் பட்டத்துக்கே பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகுமாம். பின்னே இங்கே வசிக்கிறவனோ, இங்கே தவம் இயற்றுபவனோ மோட்சத்தையே அடைகிறான்கிறதை சொல்லவும் வேண்டாம் என்ன இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. மற்றொரு ஸ்லோகம் பார்ப்போம். மனசாப்யபிகாமஸ்ய குருக்ஷேத்திரம் யுதிஷ்டிர பாபானி விப்ரணஷ்யந்தி பிரம்மலோகம் சகச்சதி. ஹே யுதிஷ்டிர, மனசாலே கூட ஒருத்தன் குருக்ஷேத்திரத்துக்கு செல்ல வேணும்னு ஆசைப்பட்டால் அவன் உயர்ந்த கதியே அடைகிறான். ஏன் சுவாமி, என்ன அவ்வளவு ஏற்றம் இந்த குருக்ஷேத்திரத்துக்குனால்? மகாபாரதத்தை வேதவியாசர் வெளியிட்டதே குருக்ஷேத்திரத்தில். பதரிகாசிரமத்தில் ஒரு பெருமை பார்த்தோம். வியாசனுடைய குகையில் தான் மகாபாரதம் எழுதப்பட்டதுன்னுட்டு அதை சிஷ்யர்களுக்கு நைமிஷாரண்யத்திலே உபதேசித்தார். முதல் தடவையாக வெளியிட்டது இந்த குருக்ஷேத்திரத்தில் தான். அதோடு இல்லாமல் பிரம்மா சப்த ரிஷிகளுக்கும் வேதங்களை சொல்லுவித்தார். வேதங்கள் ரிஷிகளுக்கு நன்கு கைவந்தன. வாயில் சொல்லத் தொடங்கினார்கள். அவர்கள் சொல்லத் தொடங்கினதே இந்த குருக்ஷேத்திர பூமியில் தான். இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் யஜ்ஞசாலையாகவே இந்த பூமி இருந்துள்ளது. இது தர்ம கஷேத்திரம் அல்லவா? அதனால யஜ்ஞசாலையாய் பல பேர் யாகம், யஜ்ஞம், தானம், தர்மம், தவம் இது முதலானவை இயற்றுவதற்காகவே குருக்ஷேத்திர பூமிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பிரம்மாதி தேவர்களெல்லாம் இங்கு வந்து தவம் புரிந்திருக்கிறார்கள். இனி இந்த திவ்யதேசத்தினுடைய பெயர் காரணம் பார்ப்போம். இதற்கு ஏன் குருக்ஷேத்திரம் என்கிற பெயர் ஏற்பட்டது? குரு மகாராஜனாலே நிர்மாணிக்கப்பட்டபடியால் குருக்ஷேத்திரம்ங்கிற பேர். அவர் என்ன செய்தார்? இதை ஒரு யஜ்ஞசாலை ஆக்கணுங்கிறதுக்காக விளைநிலமா ஆக்கணும்னுட்டு தன்னுடைய தங்க கலப்பையை கொண்டு உழுவதற்கு தொடங்கினார். தங்க கலப்பையாலே குரு மகாராஜா உழ ஆரம்பிக்கிறார். ஒரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா உழுகிறார். இந்திரன் அதை கண்டு இவர் எதற்காக இந்த க்ஷேத்திரத்தை உழுதுன்றிருக்கார்? ராஜா முன்னாடி வந்து நின்னா, நீர் எதற்கு உழுகிறீர் அப்படின்னு ராஜா கேள்வி எழுப்பினார். அப்ப இவர் பதில் சொன்னார், அஷ்டாங்க தர்மம் என்கிற பயிரை இங்கு நான் விளைக்கப் போகிறேன்.
அஷ்டாங்க தர்மம்னா பயிரா? ஏதோ முந்திரி செடி கேள்விப்பட்டிருக்கோம், பாக்கு செடி கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா பேடி கேள்விப்பட்டிருக்கோம், சுகர் கேன் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் அஷ்டாங்க தர்மம்ங்கிற செடியை வளர்க்க போறாராமே, எப்படி என்று இந்திரன் கேட்கிறான். அப்ப இவர் பதில் சொன்னார், அதற்குண்டான விதைகள் என்னிடத்தில் உள்ளன. அந்த 7 விதைகளை சொல்லுகிறேன், பார்த்து கொள்ளுவாய். இப்ப அந்த விதைகளெல்லாம் பார்ப்போம். 8 விதைகளை பற்றி தெரிவிக்கிறார். 8 விதைகளாவன தபஸ். தபஸ் என்பது தவநெறியை குறிக்கும். அடுத்தது சத்தியம், உண்மை பேசுதல். பூதங்கள் ஜீவராசிகள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக உண்மை பேசுதலை குறிக்கும். க்ஷமா, க்ஷமா நம்மை தூண்டிவிடக்கூடியது காரியம் நடந்தால் கூட பொறுமை காத்தல். துன்பம் ஏற்படுத்தக்கூடிய காரியம் இருந்தாலும், கோபத்தை கொடுக்கக்கூடிய காரியம் இருந்தாலும் நாம் க்ஷமை, பொறுமையை கடைப்பிடிக்கிறோம் அல்லவா, அதை க்ஷமான்னு தெரிவித்தார். தயா, இரக்கம். சர்வபூதங்களிடத்திலும் தயை. கீதையில எத்தனை தடவை தயா தயான்னு பார்த்திருக்கோம். சர்வபூதங்களிடத்தையும் ஜீவராசிகளிடத்திலையும் துவேஷத்தை காட்டாமல் தயையே காட்ட வேண்டும். அது ஒரு விதை. சௌச்சம், சௌச்சம்ங்கிறது தூய்மை. மன தூய்மை, உடல் தூய்மை, பேச்சு தூய்மை. இந்த 3ம் தூய்மையாக இருக்க வேண்டும். சௌச்சம். தானம், தானம் கொடைத்தனம், கொடுத்தல். ஆறார் இல்லாதவர்களோ, யாராரு சரியான பாத்திரமோ அவர்களுக்கு தானம் செய்தல். அது அடுத்தது. யோகம், பிரம்மச்சரியம். யோகம் மனதில் பகவானையே தியானித்தல், அவன் கல்யாண குணங்களையே நினைத்தல், ஆத்மாவை பற்றி சிந்தித்தல். இவையெல்லாம் யோகம். கடைசியாய் பிரம்மச்சரியம், சாஸ்திர விதிகளை ஒட்டின ஆச்சாரம், சாஸ்திர விதிகளை ஒட்டின நடத்தை. இது பிரம்மச்சரியம்னு கொண்டாடப்படுகிறது. ஆக தபஸ், சத்தியம், க்ஷமா, தயா, சௌச்சம், தானம், யோகம், பிரம்மச்சரியம் என்கிற 8 விதைகள். இதுதான் அஷ்டாங்க தர்மத்தினுடைய விதைகள். இவை என்னிடத்தில் உள்ளன. இதைத்தான் நான் விதைக்க போறேன். அதுக்காகத்தான் நிலத்தை நான் இப்ப உழுதுன்னு இருக்கேன் அப்படின்னு ராஜா சொன்னார். அதை கேட்டு சிரித்து விட்டு, இதெல்லாம் நடக்க போறதா தெரியல, இது என்னமோ விதையா விதைக்கிறதான் செடியா முளைக்குமா, இது நடக்காதுன்னு பரிகாசம் விட்டு இந்திரன் கிளம்பி போயிட்டார். ஓரொரு நாளும் 7 குரோஷங்களாகத்தான் உழுது கொண்டு வந்தான். 7 நாள் முடிஞ்சு போச்சு. 7வது நாள் அன்று 7 49 குரோஷம். 49க்கு போல 48 குரோஷங்கள் நிலத்தை உழுது முடித்தான். அதுக்குன்னு காத்து கொண்டிருந்தா போலே ஸ்ரீ மகாவிஷ்ணு இவன் முன்னே வந்து சேவை சாதித்தார். இந்திரன் கேட்ட அதே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே உபனிஷத்து சொல்றது. அப்ப சந்நியாச யோகம், சந்நியாசிகள்ங்கிறது முக்கியமா நமக்கு தெரியுமே. அவர்கள் தான் சந்நியாசமா, அவர்கள் தான் சந்நியாசிகளா? தியாகம்னு கீழே ஏதோ சொன்னாய், அதுதான் தியாகமா? தியாகம் வேறா, சந்நியாசம் வேறா? கர்மத்தையே விட்டுடுறது தான் கர்ம சந்நியாசமா? எதையும் செய்யாமல் இருக்கிறது தான் தியாகமா? எது தியாகம், எது சந்நியாசம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் அர்ஜுனன். கண்ணன் அதற்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த அத்தியாயத்தையே தொடங்கினார். அர்ஜுனா, கிழியே சொன்னேனே, தியாகோகி புருஷ வியாக்ர திரிவித சம்பிரகீர்த்திதா. தியாகம்னாலும் சந்நியாசம்னாலும் ஒன்றுதான். எது தியாகம்? தர்மத்தையே விட்டுடுறது தியாகம் அல்ல, கர்மத்தையே விட்டுடுறது தியாகம் அல்ல. நித்திய நைமித்திக கர்மங்களை அவசியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். பல பேர் நாங்கள்லாம் ஞானிகளாயிட்டோம், அதனால இனிமே கர்மங்கள்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, பித்திரு தர்ப்பணை எதுக்கு பண்ணணும், பித்திருக்களுக்கு சாத்தியம் எதுக்கு பண்ணணும், நாங்கள்லாம் அதை காட்டிலும் உயர்ந்த ஞான நிலை அடைஞ்சுட்டோம்னு சொல்றாளோ இல்லையோ, ஒத்துக்கவே இல்லை கண்ணன். கண்ணனுடைய 18வது அத்தியாயத்தின் அபிப்பிராயப்படி பார்த்தால் எவனும் நித்திய கர்மத்தை செய்துதான் தீர வேண்டும். நைமித்திக கர்மத்தை விட முடியாது, தர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் மோட்சத்துக்கு போறதுக்கு தடங்கலா இருக்கிற பல பாபங்களையும் தடங்கல்களை இதுகள் தான் போக்கிக் கொண்டே இருக்கும். ஆகையால் நியதமான உன்னுடைய கர்மத்தை செய்யணும். கர்மத்தையே சந்நியாசம் பண்ணுவது சந்நியாசம் அல்ல, ஆனால் கர்மத்தினுடைய பலத்தை விட்டுவிடு. இந்த கர்மத்தை நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டுவிடு. இந்த கர்மா என்னுடைய கர்மாங்கிற புத்தியை விட்டுவிடு. இவைகள் தான் தியாகம் என்னும் சந்நியாசம் என்னும் சொல்லப்படுகின்றன என்று சொல்ல ஆரம்பித்தவர் சத்வம், ரஜஸ், தமசு எல்லாவற்றையும் விளக்கி 18வது அத்தியாயம் 62வது ஸ்லோகத்துக்கு வந்தார். தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. அந்த பரமபுருஷனான